நீர் செய்த நன்மைகள் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். Yeah.
துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக வல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக வல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உந்தன் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உன் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக வல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக வல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞன் எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்யும் சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்யும் சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக வல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக வல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடலாம். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாய்
ஜீசஸ். என் ஜெப வீட்டில் நான் என் ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அவர் நம்மை மகிழ பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நம்மை காக்கிற தேவன். யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையாய் இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிழலாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை காக்கிறவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையாய் சொல்ல முடியும்? யாவே நீர் என்றும் என் தேவன், தலைமுறை தலைமுறையாய். ஆண்டவரே, நீர் உறங்காமல் தூங்காமல் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராயிருக்கிறீரே. யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. மறுபடியும் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர், பரிசுத்தர். Thank you Lord. பரிசுத்தரே. அவருடைய நாம பரிசுத்தம் உள்ளது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களினுடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகள் மேல் அவர் கிருபை உள்ளவராய், அவருடைய ஜனத்தின் மேல் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளிலே சொல்ல முடியும்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். தூதர்கள் 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் பாதத்தை மூடி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது காலவெளியில் ஒரு மனமாய் சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
பரிசுத்தர் பரிசுத்தரே மறுபடியோ சேனைகளே பாடும் பொழுது அவருடைய மகிமை இயேசுவே ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே அவர் பரிசுத்தமுள்ள கர்த்தர். நம்மை பரிசுத்தமாக்கும்படி கர்த்தர் வெளிப்படுகிறார். அவருடைய மகிமை நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மனமாய் தேவனை துதிக்கும் பொழுது அவர் மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த காலவெளியில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆமென் ஆமென் ஒரு மனமாய் முழு மனமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தரை துதிக்கும்படி எங்களுக்கு கிருபை ஆண்டவர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவன் எங்களுக்கு கொடுத்த மேன்மையான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு தந்த இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி. உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உயர்த்துவேன், பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திர ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், ஓ ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பார் இயேசு ராஜா நீரே. ஓ துதிகன மகிமைக்கு பாத்திர ராஜா. என் விண்ணப்பத்தின் சத்தம், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா.
என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உயர்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. போற்றுவேன், உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. ஓ துதிகன மகிமைக்கு பாத்திர ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி. சொல்லுங்க கரங்களை தட்டி, உம்மை போற்றுவே. Thank you Lord. உம்மை ஆராதிப்பே, போற்றுவே. எத்தனை பேர் முழு இருதயத்தோட முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆராதிக்க விரும்புகிறேன்? ஓ துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. சொல்லுங்க, துதிகன மகிமைக்கு இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன். Thank you Lord. உம்மை ஆராதிப்பேன், துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. இயேசு ராஜா நீரே. சொல்லுங்க, துதிகன மகிமை பாத்திர இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமை பாத்திர. நல்ல கரங்களை தட்டி, ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. தொடர செய்து என்னை மீண்டும் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நண்பன் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நாட்கள் நாட்கள் சொல்லுவோம். Thank you Lord. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன். Thank you Lord. இயேசுவே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பே.
உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இது மனுஷனால கூடாததுதான், இது தேவனால கூடும். எதெல்லாம் மனுஷனால செய்ய முடியாததோ அதெல்லாம் சர்வ வல்லமை உள்ளவர் செய்ய முடியும். ஆமென். அவர் இல்லாததை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம், ஒன்றுமில்லாததில் இருந்து ஒன்றை வரவழைக்கிற தேவன், இழந்து போனதை அப்படியே திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் இந்த காலவெளியிலே நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். இல்லாதவைகள் இருக்கிறவைகளைப் போல செய்ய வல்லமை உள்ள ஆண்டவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். தேங்க்யூ, தேங்க்யூ. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஓ ஆபிரகாமுக்கு செய். விசுவாசத்தோடு என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளே, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், ஓம்பா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி கொள்ளே. எத்தனை பேருக்கு இந்த காலவெளி அந்த விசுவாசம் இருக்கிறது? இந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும். கையை உயர்த்தி, எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் ஆகும். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி கொள்ளே. இயேசையா என்னா ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மா இயேசையா என்னையே அர்ப்பணித்து உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் அதிசயமானவைகளை செய்கிற கர்த்தர், நீர் ஆச்சரியமானவைகளை செய்கிற கர்த்தர். இது ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை கர்த்தர் இந்த கால வேளையில ஆண்டவர் செய்ய போறதுக்காய் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும்.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆளுகை தொடர்ந்து எங்களோடு இருப்பதாக. ஆவியானுடைய கரம், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்களுடைய ஆராதனை மத்தியில் இருக்கட்டும். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வேண்டும், வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். தெய்வ சமாதானம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் அதன் 26வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வார்த்தை? ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு சொன்னார், இந்த மாதத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்கிற காலம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நன்மைகளையெல்லாம் ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆதரிப்பார், நம்மை நடத்துவார் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நீங்கள் வாசிக்கலாமா? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14வது அதிகாரம் அதன் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17வது வசனம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இப்படி அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. இப்படி அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்து வந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை அவர் நிரப்பினார். அல்லேலூயா. அவர் மழையை சரியான நேரங்களிலே கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்னவாம்? நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது, நம்முடைய இருதயம் ஆகாரத்தினால் நிரம்புகிறது. அப்போ ஆசீர்வாதமான ஒரு மழை பெய்யும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவித்தோம் என்று நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இந்த மழை பெய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வந்து இறங்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாத மழை பெய்யும். அந்த மழை பெய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய வறட்சிகள் மாறும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்போ ஆவியானவர் தம்முடைய அபிஷேக மழையை நம் மீது ஊற்றும் பொழுது நம்முடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும் என்று தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செழித்து ஓங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் காணப்படும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்புகிற ஆசீர்வாதமான மழை என்ன? நாம் அதைத்தான் இன்றைக்கு தியானித்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நமக்கு தெரிந்த ஒரு வசனம், ஏசாயா 55வது அதிகாரம் அதன் 10 மற்றும் 11வது வசனங்களை வாசியுங்கள். ஏசாயா 55 10 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதிலே முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மாரியும் உறைந்த மழையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் வசனமும் இருக்கும். அல்லேலூயா.
மழை பெய்யும் பொழுது பூமி நனைந்து மழை பெய்யும் பொழுது ஒரு செழிப்பு பூமியிலே உண்டாகிறது போல என் வாயிலிருந்து மழை போல என்னுடைய வசனம் புறப்பட்டு வரும் பொழுது அது 2 காரியங்களை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்கிறதாம். ஒன்று, தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை அது செய்யும். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் என்ன காரியத்திற்காக அந்த வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை அது வாய்க்கச் செய்யும். ஆமென். அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை மழை போல நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகிற பொழுது அவருக்கு சித்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மழை நம்முடைய வாழ்க்கையிலே பொழியும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ, நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ, எப்படியெல்லாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தையாகிய மழை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிக்கும். ஆமென். அதனால தான் நம்ம உபாகமம் 32வது அதிகாரம் 2வது வசனத்திலே மோசே ஒரு பாடலை பாடும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மழையானது இளம் பயிர் மீது பொழிவது போல என் உபதேசமும் என் வசனமும் பொழியும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரால் ஏவப்பட்டு அந்த வார்த்தை அவர் சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய வசனம், தேவனுடைய வசனம் பொழியும் போது எப்படி இருக்குமாம், இளம் பயிரின் மீது மழையானது பொழிகிறது போல. அல்லேலூயா. சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தருடைய வசனத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வசனமாகிய மழையிலே நனைந்து நனைந்து நிற்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் அவன் செய்வதெல்லாம் தேவனுக்கு சித்தமானதாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் வாய்க்கும். அப்போ கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிற தேவனுடைய மனுஷனுடைய காரியம் எல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் இவன் சித்தம் தேவ சித்தமாகிறது, தேவன் வாய்க்க பண்ணுகிறதெல்லாம் இவனுடைய வாழ்க்கையிலே வாய்க்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் மழையாக அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்திலே தேவன் நமக்கு செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா, தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வாக்குத்தத்தத்தை மழையாக பெய்ய பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதமான ஒரு மழை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஏன்னா அந்த மழை பூமியில் விழுந்துச்சுன்னா சொல்லப்படுகிறது அது எங்கெல்லாம் விழுகிறதோ அங்கெல்லாம் செழிப்பு வந்தே ஆகும். அல்லேலூயா. அப்படித்தான் தேவனுடைய வசனமும் எங்கெல்லாம் கடந்து வருகிறதோ அங்கெல்லாம் உயிர் மீட்சியும் செழிப்பும் வந்தே ஆகும். ஆமென். அப்போ இந்த மாதத்தில் நமக்கு தேவன் ஒரு பெரிய மழையை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நமக்கு நிறைய கர்த்தர் கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் செழித்தோங்கி வளர பண்ண போகிறார். அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படி செய்ய போகிறார். நீங்கள் கிதியோனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துக்கு நம்ம திரும்பும்போது பாருங்கள், கிதியோன் அந்த நாட்களிலே ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் சத்துருவுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். எல்லாரும் பயத்தோடு இருக்கும் பொழுது இந்த மனிதனும் பயத்தோடு தான் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அந்த நேரத்திலே கர்த்தர் அந்த மனிதனை சந்திக்கிறார் தம்முடைய தூதனின் மூலமாக. அல்லேலூயா. நீங்கள் 6வது அதிகாரத்தை எடுத்துட்டு அதன் 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே மழையாய் அவருடைய வாழ்க்கையில் பெய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஏன்னா கிதியோனுக்கு ஆண்டவர் கிதியோனை சந்திக்கிற பொழுதே சொல்லுகிறார், முதல்ல அவருக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அந்த வார்த்தை கிடைத்த உடனே அவருக்கு அது நம்புவதற்கு ஏதுவல்லாததாக இருந்தது. அவர் சொல்கிறார், கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நேரிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவர் திரும்ப அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அந்த வார்த்தை கிடைக்கும் போது அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பத்தில் மிகவும் சிறியவனாயிற்றே, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரோடைய சின்னவனாயிட்டே, என் மூலமாகவா இது நடக்கும்? ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை அடிக்கிறது போல நீ மீதியானியரை அடிப்பாய்.
நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா, இவர் எவ்வளவு எதிர்கேள்வி கேட்டாலும், எவ்வளவு அவிசுவாசமாக பேசினாலும், திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அவர் சந்தேகப்பட்ட பிறகு ஆண்டவர் நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. திரும்ப திரும்ப பேசினார், நீ போ, நீ போ, நீ போ. கர்த்தருடைய வார்த்தை கிடைத்து கொண்டே இருந்தது. எந்த நேரத்தில் தெரியுமா நம்ம ரொம்ப தடுமாறி போகிறோம்? தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்காத நேரத்தில், கர்த்தருடைய சித்தம் நமக்கு வெளிப்படாத நேரத்தில் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வறட்சி வந்து விடுகிறது. ஆனால் எப்போ கேட்டாலும் கர்த்தருடைய வசனமும் வார்த்தையும் நமக்கு வந்து கொண்டே இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாகவே இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாச வாழ்க்கை செழிப்பாகவே இருக்கும். இந்த கிதியோனுக்கு தேவன் அப்படி ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த மழையை கொடுத்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பாருங்க, எத்தனை கேள்வி கேட்டாலும் அவர் கோபப்படவே இல்லை. அல்லேலூயா. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் சில அடையாளங்களை கேட்கிறார். அந்த நேரத்தில் சொல்கிறார், ஆண்டவரே, நான் ஒரு மயிருள்ள ஒரு தோலை நான் வெளியில் போடுறேன், அந்த தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும். ஆமென். ஆமாம். அடுத்த நாள் பார்த்தா தோல் மட்டும் நனைந்திருந்தது. அது கர்த்தருடைய ஆசீர்வாத மழை. அல்லேலூயா. அப்புறம் சொல்கிறாரு, இல்லை தோல் காஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும். அப்பவும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை அவருக்கு காண்பித்து கொடுக்கிறார். தொடர்ந்து நீங்கள் வசனத்தில் 7வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா, அங்கவும் பார்த்தீங்கன்னா எப்படி ஜனங்களை செலக்ட் பண்ணணும், எப்படி அவர்களை அனுப்பணும், எப்படி யுத்தம் பண்ணணும், பேசிகிட்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரை பேசி 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 பேசியே தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ முதல்ல நான் பலவீனன்னு சொன்ன ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய பலனும் ஒரு தைரியமும் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அதோடு நிக்கல. பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னும் போக பயப்பட்டாயா, ஆனால் எதிரிகளின் சேனையின் இடத்திற்கு நீயும் வேலைக்காரனும் போ, அங்கே உனக்கு நான் சில காரியங்களை சொல்லி கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே 2 பேர் சத்துருக்கள் பேசிக்கொள்கிறதை இவர்கள் ஒட்டு கேட்கிறார்கள். அவன் சொல்கிறான், நான் நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கிதியோன் கையில் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட போகிறோம். பாருங்கள், நம்ம நிறைய நேரத்தில் சொப்பனத்தை கண்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் சத்துருவே சொப்பனத்தையும் கண்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் என்ன பண்ணுறான்? சொல்கிறான். அப்போ எந்த அளவிற்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து 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 அந்த கிதியோனை பலப்படுத்தி அந்த யுத்தத்திலே ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே தேவன் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். எந்த காரியத்தை செய்ய பயப்படுகிறோமோ அதை செய்வதற்கு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. எந்த காரியத்திலே சோர்ந்து போய் இருக்கிறோமோ அந்த சோர்விலிருந்து எழும்பி இன்னும் தேவனுடைய கிரியைகளை நாம் நடப்பிக்கும்படியாக அவருடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்களினால் நம்மை தைரியப்படுத்த போகிறார். அவருடைய வாக்கு தத்தங்களுக்குள்ளே நம்மை கொண்டு போய் ஒரு பெரிய விசுவாசத்தை நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த மழை கிதியோனின் மீது பெய்த பொழுது அவன் ஒரு பராக்கிரமசாலியாக எழும்பி நின்று ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென். அப்போ இந்த மாதத்தில் தினம் 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 ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். என்ன மழை? கர்த்தருடைய வசனமாகிய மழை, கர்த்தருடைய வாக்குத்தத்தமாகிய மழை. தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாகவே நம்மோடு கூட பேசுவார். ஆமென். என்னுடைய வசனத்தின் மூலமாகவே நம்மை தைரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. 2வதாக வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரம் அதன் 1வது வசனத்தை வாசிங்கள். சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பின்மாறி காலத்து மழைக்காக அவரிடத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது தேவன் அவரவருடைய வயலிலே பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமென். ஒரு பின்மாரியின் ஆசீர்வாத மழையை தேவன் நம் மீது ஊற்றப் போகிறார்.
இந்த மழை ஏன் தேவை அப்படின்னு அதே அதிகாரத்தில், அந்த 10வது அதிகாரத்திலையுமே கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது இந்த மழை எதற்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார்னா, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அல்லேலூயா. ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பின்மாரியின் மழையின் அபிஷேகம் தேவைன்னா, நாம் கர்த்தருக்குள் பலம் உள்ளவர்களாய் காணப்படும்படியாக. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போ நம்மை பலப்படுத்துகிற ஆவிக்குரிய மழை என்ன? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனால தான் சகரியால சொல்லப்படும், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த மழை உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அது யார் என்பதைத்தான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில் நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியாகிய மழை. ஹல்லேலூயா. அப்போ பின்மாறி மழை என்றால் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மிடத்தில் இறங்கி வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. யோவேல் 2:28 வாசிக்கிறோம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி நின்று சொல்கிறார், அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நிறைவேறிற்று. என்றைக்கு? பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு காத்திருந்த அத்தனை பேரையும் நிரப்பின பொழுது. ஹல்லேலூயா. அன்றைக்கு பின்மாரியின் மழையின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இன்றைக்கும் அது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மழையிலே நனைந்தார்களோ, முதல் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் பலன் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் பலன் அடைந்தார்கள். ஒரு காலத்தில் இவர்கள் பலவீனர்களாக இருந்தாங்க, விசுவாசத்திலே பலவீனர்களாக இருந்தாங்க, தைரியத்திலே பலவீனர்களாக இருந்தாங்க, மற்றவர்களுக்கு தேவனை குறித்து சொல்வதிலே கூட பலவீனர்களாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் பலவீனராய் எண்ணப்பட்ட இவர்கள் பரிசுத்த ஆவியாருடைய மழையிலே நனைந்த பொழுது பாருங்க, மற்றவர்களை பலப்படுத்துகிறவர்களாய் மாறினார்கள். அந்த அளவிற்கு பலன் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு பேதுருவும் யோவானும் கடந்து போகிறார்கள். சரீரத்திலே பலவீனமாயிருந்த ஒரு மனுஷனை பலப்படுத்தி நிற்க வைத்தார்கள். அல்லேலூயா. ஆவியிலே பலவீனமாயிருந்தவர்களை பலப்படுத்தினார்கள், ஆத்துமாவிலே பலவீனமாயிருந்தவர்களை பலப்படுத்தினார்கள். எதற்கும் பின்வாங்கி போகவில்லை, எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொண்டார்கள், சத்தியத்திற்கு சாட்சிகளாக நிலைத்து நின்றார்கள். அல்லேலூயா. அந்த அபிஷேக மழை அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றிற்று. அல்லேலூயா. அப்போ 2வது, தேவன் ஒரு அபிஷேக மழை, ஆசீர்வாத மழையை ஊற்றுறார்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. இதுவரை ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க, ஆவியானவர் உங்களை நிரப்புவார். பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ஆவியிலே இன்னும் பலனடையும்படி அதிகமாக நாம் வாஞ்சிக்கிற பொழுது இன்னும் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஒருவேளை நம்ம நினைப்போம், என் சரீரம் பலவீனமாக இருக்கு, என் ஆவி பலவீனமாக இருக்கு, என் ஆத்மா பலவீனமாக இருக்கு. உண்மைதான், சரீரம் பலவீனமானது தான், ஆவி உற்சாகமானது. எந்த ஆவியானவர் நிரப்புகிறாரோ அங்கெல்லாம் ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாதவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவார்கள், பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அனுதினமும் ஆவியானவர் தம்முடைய ஆசீர்வாத மழையிலே நம்மை நனைப்பார். அல்லேலூயா. இதுவரை சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதான் அந்த வசனத்திலே வாசித்தோம், அவர் நமக்கு நல்ல செழிப்புள்ள காலங்களை கொடுத்து மழையை கொடுக்கிற பொழுது நம்முடைய இருதயத்தை அவர் சந்தோஷத்தினால் நிரப்புவார். ஆவியானவர் வருகிற இடத்துல தான் சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே நம்மை நிரப்பி நம்முடைய இருதயங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. 3வது ஒரு காரியம், ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். ஓசியா 6:3. தானியேலுக்கு அடுத்ததற்கு அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும்
நம்மிடத்தில் வருவார். அல்லேலூயா. அவர் எப்படி வருவாராம்? மழையை போல நம்மிடத்திலே வருவார். அல்லேலூயா. மழையை போல நம்மிடத்திலே வருவாராம். அதுக்கு முன்னாடி அந்த வசனம் தொடங்கும் போது சொல்லுகிறது, நாம் அறிவடையும்படிக்கு அவரிடத்திலே போவோம். அல்லேலூயா. அப்பொழுது அவர் மழையை போல நம்மிடத்திலே வருவார். ஆமென். அடுத்ததாக ஆவியானவர் தம்முடைய விசேஷித்த அபிஷேக மழையை நமக்குள்ளே ஊற்றும்போது கர்த்தரை அறிகிற அறிவினால் நம்ம நிரப்பப்படுவோம். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவாகிய மழை, ஞானமாகிய மழை. அல்லேலூயா. ஏன்னா தேவனை அறிகிற அறிவுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், தங்கள் நிருபங்களில் சொல்லும் பொழுது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவன் தம்முடைய அபிஷேக மழையை இந்த கடைசி காலங்களில் நம் மீது ஊற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அறிகிற அறிவிலே நம்ம பெருகுவோம். அல்லேலூயா. நீங்கள் இந்த ஓசியா புஸ்தகங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து நொந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தம்முடைய ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆண்டவருக்கு அந்த இடத்துல வருகிற ஒரு பெரிய மனக்குறை. ஏன்னா நீங்கள் இந்த அதிகாரத்தில் கூட 4வது வசனத்தில் வாசிக்கும்போது அவர்களுடைய பக்தி எப்படி இருக்குதுன்னா, அவர் சொல்கிறாரு, எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. அதாவது ஒரு நேரம் பக்தி இருக்கிற மாதிரி இருக்குது, வெயில் அடைஞ்ச உடனே எப்படி அந்த பனி உருகி போயிடுதோ, அடுத்த நேரம் பிரச்சனை வரும்போது பக்தியும் காணலை, விருத்தியும் காணலை. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? ஒருக்கா நல்லா இருக்கீங்க, ஒருக்கா கீழே போயிடுறீங்க, ஒருக்கா பலனாக இருக்கீங்க, ஒருக்கா பலவீனமாக போடுறீங்க, ஒருக்கா தேவனுக்குள்ளே இருக்கிறீங்க, அப்புறம் தூரமாக போகிறீங்க. உங்கள் பக்தி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அறிவில்லாமல் இருக்கிறபடியினால. அல்லேலூயா. அப்போ மழையை போல நான் உங்கள் மீது இறங்கி வரும் பொழுது நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் 6வது வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தையும் வாசிங்க, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தேவனுடைய விருப்பம் அதுதான். ஒருவேளை பலி செலுத்தி என்னை பிரியப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறீங்களா? தகன பலிகளை செலுத்தி என்னை பிரியப்படுத்தி விடலாம் நினைக்கிறீங்களா? அதை அல்ல, தேவனை அறிகிற அறிவையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் 7வது அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டோன்னா இந்த எப்ராயிமை பார்த்து ஆண்டவர் நொந்து கொள்ளுகிற சில காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். இந்த 8வது 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்படி இருக்கிறான் அவன்? எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம், திருப்பி போடாத அப்பம். ஏன் அறிவில்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவன் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். அல்லேலூயா. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய காரியங்களோடு அவன் கலந்து அதை செய்கிறான். அந்நியர்கள் செய்கிறதே செய்கிறான். அவன் அப்படியே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகி கலந்து போயிட்டான். அதனால அவன் வேகாத ஒரு அப்பம் போல என் பார்வையில் என்ன பண்ணுறான்? இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு திரும்ப அந்த வசனத்தில் 8வது வசனத்தில், அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியாமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்நியரோடு கலந்துருக்கிறானா, அந்நியர்கள் செய்கிறதுல அவன் அப்படியே கலந்து போய்விட்டான். இப்போ ஒன்று நடந்துட்டு இருக்கிறது, அவனை அறியாமலேயே அந்நியன், அவனை அறியாமலேயே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவன் அறியாமலேயே தேவன் சித்தமில்லாத காரியங்கள் அவன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டு இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு இருக்கிறது. அதை அறியாதபடிக்கு அவன் எப்படி இருக்கிறானா? அறிவில்லாமல் இருக்கிறான். அல்லேலூயா. 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு புத்தி இல்லை, புத்தி இல்லை, அறிவில்லை. அதனால் அவன் பேதையான புறாவை போல இருக்கிறான். என்ன அப்படின்னு அதுக்கும் ஆண்டவர் விளக்கம் சொல்கிறாரு. ஏன்னா அவன் ஒரு உதவிக்காக எகிப்தியனையும் அசீரியனையும் போய் தேடுறான். அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர் நான் இருக்கிறேன், அவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நான் இருக்கிறேன்.
அவங்கள அழைத்திருக்கிற ஆண்டவர் நான் இருக்கிறேன். ஆனால் என்கிட்ட உதவி கேட்கணும்னு இல்லை, எகிப்தியனையும் அசீரியனையும் மனிதர்கள் உதவியே தேடி போகிறான். புத்தி இல்லாமல் இருக்கிறான், பேதையான புறாவை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் நிறைய வசனங்களை நம்ம சொல்லலாம். 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடியாக இருக்கிறான். ஏன்னா அவன் தனக்குத்தானே என்ன பண்ணுறான், கனி கொடுக்குறான். அவன் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்க முடியல. அப்போ இதெல்லாம் தேவனை குறித்த சரியான அறிவு இல்லாததுனால எப்ராஹிம் இப்படியெல்லாம் போகிறான், இஸ்ரவேல் இப்படியெல்லாம் போகிறான் என்று ஆண்டவர் எழுதி காண்பிக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத அந்நியர்களோடு அந்நிய காரியங்களோடு கலந்திருப்பது, தேவனை தேடாமல் உலக மனிதர்களின் உதவியை தேடி உலகத்திற்கு பின்பே ஓடுவது, தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழாமல் தனக்குத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்வது. அப்போ இதையெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி அறிவில்லாமல் இவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 14வது கடைசி அதிகாரத்துக்கு திரும்பும்போது ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே உன் தேவனிடத்திற்கு நீ திரும்பு, நீ திரும்பு, நீ திரும்பினால் நான் உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும்படியாக நான் முன்மாரியை போல பின்மாரியை போல என் அபிஷேகத்தை என் மழையை அவர்கள் மீது பெய்ய பண்ணுவேன். தேவனை அறிகிற ஒரு அறிவு நமக்குள் இருந்தால்தான் நாம் கர்த்தருக்குள் உறுதியாய் நிற்க முடியும். ஆமென். கடைசி வசனங்கள் ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலுக்கு நான் பனி போல இருப்பேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நான் மழை போல இருப்பேன், பனி போல இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அவனை யாரும் அசைக்க முடியாது. அவனுடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா, அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். யார் அவரை அறிந்திருக்கிறார்களோ, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அப்படி அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியும். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு இந்த உலகத்தில் மகாபெரிய நன்மைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பின்மாற்றத்துக்கும், நிறைய நேரங்களில் தேவனை விட்டு விலகி போவதற்கும், நிறைய காரியங்களில் தோற்று போவதற்கும் காரணம் தேவனை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறதுனால தான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நமக்கு திருஷ்டாந்தமாய் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவருடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் வந்தது, ஏன் அவர்கள் தேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள்? ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 5:13, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். சிறையிருப்புக்கு காரணம் என்ன? ஒரே வார்த்தையிலே அறிவில்லாமையால் என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். ஓசியா 4:4 வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. ஒருவேளை ஜனங்களுடைய கேள்விகள், ஏன் எங்களுக்கு இப்படி நடந்தது, ஏன் நாங்கள் தோற்று போனோம், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அழிவு? ஆண்டவர் சொன்னார், அறிவில்லாமையால், உங்களுடைய அறியாமையினால். என்ன அறியாமை? உன் தேவன் யார் என்கிற அறிவு இல்லாதபடினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் யார் என்கிற அறிவு இல்லாதபடினாலே, தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன என்பதை அறிகிற அறிவு இல்லாதபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளும் தோற்றுப்போன சூழ்நிலைகளும் கடந்த நாட்களில் நமக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், அவரை அறிகிற அறிவு என்னும் மழையினால் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. அப்படி ஞானம் என்கிற அபிஷேக மழை நம்மீது ஊற்றப்படும். ஆமென். அந்த அறிவும் ஞானமும் நமக்குள் இருக்கிற பொழுது ஒரு மனிதனும் நம்மை வஞ்சிக்க முடியாது, ஒரு சத்துருவும் நம்மிடத்திலே தந்திரமாய் கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனை அறிகிற அறிவினாலே நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த உலக பிரகாரமான செழிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அபிஷேக மழை நமக்குள் பெய்ய போகிறது? அவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் மழையா பெய்யும். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக பனித்தூறலாக ஒருவேளை இத்தனை நாட்கள் நமக்கு கிடைத்திருக்கலாம். ஆமாம், அடமழை பெய்ய போகுது.
ஆமென். அது கர்த்தருடைய வார்த்தை. தினம் தினம் ஆண்டவர் என் கூட பேசினாரு. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு. கர்த்தர் தரிசனத்தில் பேசினாரு. கர்த்தர் சொப்பனத்தில் பேசினாரு. ஆண்டவர் தம்முடைய பிரசங்கத்தின் மூலமாக பேசினாரு. நம்ம தினம் தினம் கர்த்தர் பேசினார். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு சீசனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேக மலையை நமக்குள்ளே ஊற்றி நம்மை பலப்படுத்த போகிறார். எந்தெந்த இடத்திலே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கிடந்தோமோ அந்த இடத்துல எல்லாம் எழும்பி கர்த்தருக்காய் நிற்கத்தக்கதாக ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு என்னும் ஞானத்தின் மழை நம் மீது ஊற்றப்பட போகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய திட்டத்தின் பாதையை அறிந்து கொள்கிற ஞானத்தை நமக்கு தருவார். அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்கிற ஞானத்தின் வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழை பெய்யும். நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்பவுமே சரி. உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி ரெண்டு பக்கத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரெண்டு பக்கத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் செழித்து ஓங்கும். உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் நன்மையும் நம்மை திருப்திப்படுத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எந்த பகுதியிலும் ஒரு வறட்சி இருக்கவே முடியாது. அநேக நேரங்களில் வறட்சி நம்மை தொய்ந்து போக பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வறட்சி நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது. ஜெபிக்க முடியாதபடிக்கு நம்மை தளர்ந்து போக பண்ணுகிறது. ஆனால் ஆவியானவர் தம்முடைய அபிஷேக மலையை நமக்குள்ளே ஊற்றும் பொழுது அல்லேலூயா, சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இறங்கி வரும். நம்மை அறியாமல் ஒரு ஜெப ஆவி நமக்குள் இறங்கி வரும். நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். அல்லேலூயா. நம்முடைய உதடுகள் ஆனந்த களிப்பாய் தேவனை துதித்து பாடும். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவும் வெளிப்பாடும் நமக்குள்ளே உண்டாகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக மழைக்காக தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே, வறண்ட நிலம் காத்திருக்கிறது போல என் ஆத்துமா இன்றைக்கு உமக்கு காத்திருக்கிறது ஐயா. ஊற்றும் ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்குள்ளே ஊற்று. உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே ஊற்று. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே ஊற்றும் அப்பா. உம்முடைய ஞானத்தை எங்களுக்குள்ளே ஊற்று. உம்முடைய வார்த்தையின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பு. வாக்கு தத்தங்கள் மழையாய் எங்கள் மீது பொழிவதாக. எந்தெந்த பகுதியில் காய்ந்து கிடக்கிறதோ அந்த பகுதியில் எல்லாம் செழித்து ஓங்கி வளரத்தக்கதாக இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இஸ்ரவேலுக்கு நான் பனி போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்ற வாக்குத்தத்தத்தின்படி உமக்காக மலர்ந்து வாசம் வீசுகிற கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். அல்லேலூயா. எங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்த பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்மை அறிகிற அறிவின் அபிஷேகம் வெளிப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு, மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த தைரியத்தோடு இன்றைக்கு நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. அல்லேலூயா. இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் ஒவ்வொரு பகுதியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையிலே நாங்கள் நனைந்து 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 உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாட்களை, ஒரு பெரிய செழிப்பின் நாட்களை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாட்களை தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. இதுவரை இல்லாத அளவிற்கு வித்தியாசமான காரியங்களை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, எங்கள் ஜெப வாழ்க்கையிலே, எங்கள் வேத தியானத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம் அப்பா. பார்க்க போகிறோம், பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இதை வாஞ்சித்து இன்றைக்கு ஜெபித்திருக்கிறார்களோ உடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு மாற்றமும் மறுரூபமும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடப்படுவதாக. வறட்சி மாறட்டும்,
லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஒரு பெரிய செழிப்பின் நாளுக்குள்ளே நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். என்னென்ன தேவைகளோடு வந்திருந்தாலும் இன்றைக்கும் உடைய வசனமும் வார்த்தையும் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கட்டும். ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிலைநிறுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.